ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 1982 ரிலீஸ் ஆன யாவனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பங்கமான இன்வெஸ்டிகேஷன் கதை கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு மலையாள மம்முட்டி படம் மக்களே. இப்போ இருக்கிற கதைகள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிசிடிவி, அதுக்கப்புறமா பிங்கர் பிரிண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறேன், டிஎன்ஏ, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், விஷம் குடிச்சாங்களா இல்லையா, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஆனா அந்த காலத்துல இது எதுவுமே இல்லாம அவங்களுடைய புத்தி கூர்மையை மட்டும் வச்சு எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுதான் கதையா இருக்கும். இந்த படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குடிமகனை ஆளை காணாம போயிட்டு இருப்பாரு. அவருக்கு ஏதோ ஆயிப்போச்சு, பைபிள்ல இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. அவரை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கேஸ் வரும்போது நம்ம ஹீரோ அவரை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் கதை. உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஒரு சிம்பிளான கதை, படம் முடியும் போது சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தோணும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு டாப் 10 மூவிஸை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், வீடியோஸ்லாம் கூட பார்த்திருப்பீங்க. அந்த மனுஷன் புதுசா பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்ற பேர்ல 100% ஆயுர்வேத மூலிகையில மட்டும் பயன்படுத்தி ஹேர் ஆயில் தயாரிச்சிருக்காரு மக்களே. நானே வாங்கி பர்சனலா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமான ஸ்மெல்லு, வித்தியாசமான ஃபீல். நீங்க தடவும் போது கூட அந்த ஒரு ஃபீலை நல்லாவே அனுபவிக்க முடியும். இது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, என் ஃப்ரெண்டு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. நம்பரும் லிங்க்கும் கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீடைலா தெரியும். எம்வி ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்டும் கிடைக்கும் மக்களே. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே பாவனா தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா குரூப்பை காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு வீட்டுல தங்கி அங்கேயே வந்துட்டு ரிஹர்சல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா டிராமா பண்ண போவாங்க. டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஊருக்கு போயிடுவாங்க மக்களே. இப்போ வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மேக்கப் அந்த விஷயம்லாம் பண்ணிட்டு செட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு பஸ்ல கிளம்புறாங்க. பஸ்ல போகும்போது இந்த டிராமா குரூப்ல இன்னும் 2 பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில பிக்கப் பண்ணிக்கலான்னு பஸ் அந்த வீட்டான நிப்பாட்டும் போது ஒரு பொண்ணு மட்டும் வந்து பஸ்ல ஏறா. ஐயப்பன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. தெரியல அப்படின்னா கடைசியா எப்பமா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி குல்லாலாம் போட்டிருக்காரு பாத்தீங்களா, இவரு இந்த டிராமா குரூப் உடைய ஹெட்டா இருப்பாரு. இவரு கேட்கும் போது நேத்து நைட்டு குடிக்க கிளம்பி போனாரு, அதுக்கப்புறம் எங்க போனாரு அப்படின்னே தெரியல, வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஐயோ இன்னைக்கு டிராமால கண்டிப்பா தபேலா வாசிக்க ஒரு ஆள் தேவைப்படுவாங்க, அவன் வரல, ஐயப்பன் வரல அப்படின்னா டிராமாவே கெட்டு போயிடும், நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஐயா அந்த குடிகார பாவி எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். பக்கத்துல இருக்க சாராய கடைக்கு விடுங்க, கண்டிப்பா அங்கதான் குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருப்பான், அவன் அப்படியே தூக்கிட்டு போலாம் அப்படின்னும் போது பஸ் திருப்புறாங்க. பாருக்கும் போறாங்க. பாருக்கு போயிட்டு விசாரிக்கும் போது நேத்து நைட்டு ஐயப்பன் வந்தாரு, குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன ஆனாரு, இங்க எங்க போனாரு அப்படின்லாம் தெரியல அப்படின்னும் போது அட ஏண்டா இவன் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே கிளம்புறாங்க. இப்ப இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு பரபரப்பா கிளம்பிட்டு இருக்காங்க. ஐயப்பன் கடைசி நேரத்திலேயாச்சும் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆளையே காணும். இவங்க வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டிராமாவை இவங்களே முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களே பாட்டு பாடுறாங்க, இவங்களே மியூசிக் வாசிக்கிறாங்க, இவங்களே ஆக்ட் பண்ணி காமிக்கிறாங்க, எல்லாமே இவங்களே பண்றாங்க மக்களே. பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. லைவா இவ்வளவு விஷயத்தை எப்படிடா ஒரே டைம்ல ஹேண்டில் பண்ண முடியும், எப்படி இதை கோஆர்டினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த காலத்துல இது எல்லாமே உண்மையா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. இப்போ இந்த டிராமால ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, ஸ்டார்டிங் சீன்ல ஐயப்பன் கூட தங்கியிருந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து டிராமாவெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தவனே பாஸ் அவருக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கால் பண்றாரு. ஐயப்பன் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாருக்குமே தெரியவே இல்ல. சரி ஓகே, ஐயப்பன் எங்கேயாச்சும் போட்டோம், எனக்கு வேற ஒரு தபேலா ஆர்டிஸ்ட் வேணும், யாரையாவது ஒருத்தர் அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு அவரும் போயிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த ரோஹிணி பொண்ணு ஒரு மாதிரி சோகமா இருக்கா, சரியா தூங்கவே மாட்டா. கூட ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு என்னாச்சு உனக்கு, நீ வந்துட்டு ப்ரோக்ராம் கூட ஒழுங்காவே பண்ணவே இல்ல, அந்த ஐயப்பனையும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, குடிச்சிட்டு எங்கேயாச்சும் விழுந்து கிடப்பாரு, கண்டிப்பா வந்துருவாரு, நீ கவலைப்படாம படு அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் அமைதியா படுக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில வேற ஒரு தபேலா ஆர்டிஸ்ட் வராரு. அவரை வந்துட்டு ட்ரெயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிராமாக்கு போறாங்க. இப்படியே நாள் 1 by 1 ஓடிட்டே இருக்கு. இவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் மத்தவங்க கூட சேர்ந்துட்டு அந்த கேம்ப்ல ஸ்டே பண்ணிருப்பாங்க. இப்போ டிராமா முடியுது, அடுத்த டிராமாக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அது வரைக்கும் இந்த வீட்ல தனியா ஒரு வீட்ல தான் இவங்களும் ஐயப்பனும் ஸ்டே பண்ணிருப்பாங்க. அந்த வீட்ல இறக்கி விடலான்னு போகும்போது இவங்க அப்படியே அமைதியா உட்கார்றாங்க. வண்டியை விட்டு இறங்க மாட்டாங்க. பக்கத்துல இருக்க அக்கா அந்த வண்டியில இருக்க மத்தவங்களாம் என்னாச்சு உனக்கு, இறங்கி போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தனியா போக பயமா இருக்கு. ஐயப்பன் வந்தாரா
இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆள் மட்டும் இறங்கி போயிட்டு வீட்டுல செக் பண்ணி பார்க்கும்போது ஐயப்பனை காணும். பாசே அந்த ஐயப்பன் இன்னும் வரல அப்படின்னும் போது இங்க பாரு, நீ வந்துட்டு தனியா ஸ்டே பண்ணும் அப்படின்லாம் கிடையாது, கேம்ப்லயும் உனக்கு எல்லா வசதியும் இருக்கும், என் கூடயே வந்து கேம்ப்ல ஸ்டே பண்ணிக்கோ, எல்லாருமா சேர்ந்து கேம்ப்ல ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு வந்துட்டு கூட ஒரு அக்கா இருப்பாங்க, அந்த அக்காவும் இந்த பொண்ணு நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க. இந்த மாதிரி என் கூட நீங்க வந்து ஸ்டே பண்ண முடியுமா, நீங்களும் போயிட்டு அங்க தனியா தானே ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னும் போது சரி ஓகே நான் ரோஹிணி கூடயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காவும் ரோஹிணியும் கிளம்பி அந்த குடிசை வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க வீட்டுக்குள்ள போனோனே அப்படியே தரையெல்லாம் சிலுச்சிலுன்னு இருக்கு. என்ன ரோஹிணி தரையெல்லாம் சிலுச்சிலுன்னு இருக்கு, ஏதாவது ஒழுகுதா, மழை பெஞ்சா ஒழுகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரியா தெரியல, எப்பயாச்சும் மழை பெஞ்சா ஒழுகும் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே நீ சோகமாவே இருக்காத, அந்த ஐயப்பன் எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அவனை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொன்னு அவனை கல்யாணமும் பண்ணிக்க மாட்ற, அவனை வேணானும் சொல்ல மாட்ற, அதே டைம்ல அவன் கூட ஒன்னாவும் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னால அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியல, முடிவெடுக்க முடியாம தான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில நம்ம தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காவும் அமைதியா விட்டுறாங்க. இப்ப அப்படியே 2 வாரம் கடந்து போகுது. 2 வாரமா இந்த ஐயப்பனை ஆளைய காணோம். இவங்க அடுத்த டிராமாக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும் போது இன்னமும் ஐயப்பனை ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிப்படும் போது அவன் போனா போறான் வந்தா வரான், நமக்கு தான் அடுத்த தபேலா ஆர்டிஸ்ட் கிடைச்சிட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராமாவுடைய பாஸ் சொல்லும் போது அங்க இருக்க ஒரு ஆள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஐயப்பன் காணாம போயிட்டான்னு சும்மா விட்டா நீங்களே கூட ஐயப்பனை ஏதோ பண்ணிட்டீங்க, நம்ம குரூப்பை சேர்ந்தவங்க ஐயப்பனை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க வந்துட்டு என்னவா இருந்தாலும் போலீஸ்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது இதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தபேலா ஆர்டிஸ்ட ஆளக்கானும் 2 வாரத்துக்கு முன்னாடி நைட் டைம்ல குடிக்க போனவரு காணாம போயிட்டாரு அப்படின்னும் போது போலீஸும் போட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி நியூஸ் பேப்பர்ல ஆட் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த ஆளக்கானும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா போலீஸ்க்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட கொடுக்க இந்த ஆட ஐயப்பனுடைய பையன் பாக்குறாரு. பார்த்துட்டு அம்மா கிட்டயும் போயிட்டு இந்த ஆட காமிக்கும் போது ஐயோ இது எல்லாத்துக்கும் அந்த ரோஹிணி தான் காரணமா இருப்பா, என் புருஷனை அவதான் தட்டிக்கிட்டு போயிட்டா தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னும் போது ஏமா நீ வேற மும்பைக்கு வேலைக்கு போகும்போது அங்க ஒரு அம்மா அங்க 2 குழந்தைங்க, அங்க இருந்து இங்க வரும்போது உங்களை கல்யாணம் பண்ணி என்ன குழந்தையா பெத்து போட்டு அதுக்கப்புறம் ரோஹிணியை கூட்டின்னு ஓடி போயிட்டாரு. ரோஹிணியை கூட்டிட்டு ஓடிலாம் போயிருக்க மாட்டாரு மக்களே, ரோஹிணியை வந்துட்டு அவர் தான் அந்த டிராமா குரூப்புக்கே கூட்டின்னு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ரோஹிணி கூடவே வாழ ஆரம்பிச்சிருப்பாரு. லைக் ஒரு லிவிங் டுகெதர் மாதிரி வச்சுக்கலாம். நான் போயிட்டு கேட்க போறேன், அந்த சிரிக்கி மக சிரிக்கிய சும்மா விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லும் போது ஏமா நீ வேறமா அந்த ரோஹிணி போரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்துன்னு போயிருப்பாரு உடுமா அப்படின்னு போது அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிளம்புறாங்க. இப்ப அவங்க டிராமா குரூப் டிராமாக்கு கிளம்பும் போது பஸ்ஸுக்கு முன்னாடி போயிட்டு பஸ்ஸை நிப்பாட்டி அடியே சக்காலத்தி மக சக்காலத்தி என் புருஷன் எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது பாஸ் தான் கீழே இறங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. ரோஹிணிக்கும் புருஷனுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் நைட்டு உன்னுடைய புருஷன் காணாம போயிட்டான், அதுக்காக இவன் மேல பழி சொல்லக்கூடாது, நீ எதுவா இருந்தாலும் போலீஸ் கிட்ட போயிட்டு பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்தி அங்கிருந்து அமுச்சு விடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மனைவி கூட இந்த போட்டோவெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்காரு. இவன் பேர் தான் ஐயப்பன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாம போயிருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ கையில அந்த கேஸ் வரதுக்குள்ள 1 மாசம் ஆயிட்டு இருக்கும். இந்த ஐயப்பன் 15 வயசா இருக்கும் போதே தபேலா கத்துக்கிட்டு இருக்காரு. லக்னோக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஊருக்கு போயிருக்காரு. முக்கியமா லக்னோ போகும்போது அங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கப்புறமா நான் தபேலா வாசிக்க வேற ஒரு ஊரு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஊருக்கு வந்துட்டு இங்கே ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கப்புறமா இந்த டிராமா குரூப்புக்கு ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணு கூடவே சேர்ந்துட்டு லிவிங் டுகெதரா வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஐயப்பனுடைய கேஸ் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தாலே தலையெல்லாம் சுத்துது. பயங்கர குடிகாரன், பயங்கரமான பொம்பளை பொறுக்கியா இருந்திருக்கான். இவனுடைய கேஸ நான் எங்க இருந்து ஆரம்பிக்க போறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ டீடைல் ஐயப்பனை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த டிராமா குரூப்பை சேர்ந்தவங்க போலீஸ் கிட்ட ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது இது எல்லாமே சொல்லிருக்காங்க அப்படின்னும் போது அப்படின்னா அங்க இருந்து ஆரம்பிங்க. அந்த டிராமா குரூப்ல இருக்கவங்களுக்கு தான் ஐயப்பனை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னா அங்க இருந்து விசாரணையை ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களால ஒரு முடிவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக்ல ஐயப்பனை காமிக்கிறாங்க. இந்த ஆளையும் மண்டையும் இந்த ஆளுடைய கோலத்தையும் பாருங்க. இந்த ஆளுக்கு
வெளியூர்ல ஒரு பொண்ணு, இந்த ஊர்ல ஒரு பொண்டாட்டி, அதுக்கப்புறம் ஒரு செட்டப் வேற. இவரு நல்லாவே தபேலாலாம் வாசிக்கிறாரு மக்களே. ஆனா வேலை பார்க்கும் போதே அடிக்கடிக்க போயிட்டு குடிச்சிட்டு வராரு, மத்தவங்க கிட்ட சண்டை போடுறாரு. யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்க குடிக்காம இரு அப்படின்னா என்ன கேள்வி கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாரு. அது மட்டும் இல்லாம அடிக்கடிக்க பொண்டாட்டி வந்துட்டு சண்டை போடுவாங்க, நீ ஒழுங்காவே வீட்டுக்கு காசு கொடுக்க மாட்டற, வீட்டுக்கு வர மாட்டற, எங்க போற எங்க வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்தா அவங்கள போட்டு போல காட்டி அங்கிருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு நாள் இவங்க எல்லாருமே ஒரே கேம்ப்ல ஒன்னாதான் ஸ்டே பண்ணிருக்காங்க. அந்த கேம்ப்ல கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு கிட்ட நைட் டைம்ல திடீர்னு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது அங்க இருக்கிற எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க. தடுத்துட்டு பாஸ் கிட்ட போட்டு கொடுக்கும் போது பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ குடிச்சிட்டா நிதானமாவே இருக்க மாட்டற, நீ நல்லாவே தபேலா வாசிக்கிற அப்படின்னா உன்னை கூட வச்சிருந்தேன், நீ போக போக ஓவரா நடந்துக்கிற, நீ என்ன பண்ணு, இதுக்கப்புறம் கேம்ப்ல ஸ்டே பண்ண வேணாம், வெளியே நான் உனக்கு தனியா வீடு பாக்குறேன், அந்த வீட்டுல ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் பண்ண முடியாது, நான் வந்துட்டு வேற வழி இல்லாம உங்ககிட்ட தபேலா வாசிக்க சேர்ந்துக்கல, எனக்கு நிறைய இடம் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிருப்பாரு. அப்படி போனவன் எப்படி திரும்பி வந்தான், எப்போ வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது ஒரு 3 மாசம் வேற ஏதோ ஒரு ட்ரூப்ல இருந்திருக்காரு. அது ஒரு டான்ஸ் ஆடுற குரூப் மாதிரி போல மக்களே. அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து இந்த பாஸை பார்த்து, நான் இப்பெல்லாம் குடிக்கிறது கிடையாது, திருந்திட்டேன், நான் இதுக்கப்புறம் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன், உங்ககிட்டயே ஜாயின் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விடாத குறையா கெஞ்ச. சரி ஓகே, நமக்கும் இவன் மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமும் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சான், பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பழைய மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு இந்த டிராமா குரூப்பை சேர்ந்த ஒரு பொண்ணு, நான் வேலைக்கு வரமாட்டேன், இதுக்கப்புறம் ஆக்ட் பண்ண மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பாஸுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. அட என்னடா இது, ஒரு முக்கியமான ஒரு ஹீரோயின் மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த பொண்ணு போயிட்டா அப்படின்னா நம்மளால எப்படி டிராமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எல்லார்கிட்டயும் ஆக்டர்ஸ் இருக்காங்களான்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல தான் ஐயப்பன், எனக்கு ஒரு பொண்ணு தெரியும், அந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம டிராமா குரூப்புக்கு பக்காவா செட் ஆவா, அந்த பொண்ணு மட்டும் நம்ம குரூப்புக்கு வந்தா அப்படின்னா நம்ம குரூப் பயங்கரமா பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ரோஹிணியை கூட்டு வந்திருக்காரு. ரோஹிணியும் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கும் எல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, இந்த ரோஹிணி யாரு, எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நடுவுல ஒரு 3 மாசம் வேற ஏதோ ஒரு ட்ரூப்புக்கு போயிட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணா இல்லையா, அப்போ டான்ஸ் ஆன பொண்ணு தான் இந்த ரோஹிணி மக்களே. இந்த ரோஹிணிய பார்த்தவனே உனக்கு பிடிச்சு போச்சு, நேரா வீட்டுக்கே போயிட்டு அம்மாவும் 2 தங்கச்சியும் மீட் பண்றான். ரோஹிணியோடைய ஃபேமிலி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி, கொஞ்சம் காசும் கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சர் இருக்கு, உங்க பொண்ணுடைய வாழ்க்கைய நல்லபடியா மாத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு, ஒன்னு படத்துல நடிக்க விட்டு பெரிய ஆக்ட்ரஸா மாத்திடலாம், இல்ல அப்படின்னா பெரிய பெரிய ட்ரூப்ல சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிருக்கான். கரெக்டா இந்த மாதிரி ஒரு பொண்ணு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்லும் போது இவன் போயிட்டு ரோஹிணியை பேசி கூட்டு வந்திருக்கான். மக்களே, இது நல்ல சான்ஸ், உனக்கு நிறைய காசு கிடைக்கும், இது மூலமா சினிமா வாய்ப்பு கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாயிட்டெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்திருக்கான். இந்த பொண்ணு இங்க வந்ததுக்கு அப்புறமா கேம்ப்லயே ஸ்டே பண்ண வைக்கலாம் அப்படின்னு பாஸ் சொல்லியிருக்காரு. இல்ல இங்க ஸ்டே பண்ண வச்சா கண்டிப்பா சரிப்பட்டு வராது, நான் என் கூடவே ஸ்டே பண்ண வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை கூட்டு போயிருக்கான். இந்த மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் பாஸ் ஹீரோயிட்ட சொல்லும் போது ரோஹிணிக்கும் ஐயப்பனுக்கும் எப்பயாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கு சரியா தெரியல, நான் கண்ணால பார்த்ததும் கிடையாது, ஆனா ரோஹிணிக்காக இங்க இருக்கவங்க சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாலகோபால் அப்படின்னு சொல்லிட்டு இதே குரூப்ல ஒருத்தர் ஒர்க் பண்றாரு மக்களே. அவரு இந்த ரோஹிணிய சைட் அடிச்சாரு, ஏதோ பண்ண பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயப்பன் வந்து சண்டை போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா கோலப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த ஐயப்பன் வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து வீட்டுக்கு போயிட்டு இந்த ரோஹிணிய பார்த்தாரு, பார்த்து பேசிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அவரு கூடயும் சண்டைக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி இந்த ஆளு குடிச்சிட்டு யார் யார் கூடயோ சண்டைக்கு போவாரு, அந்த பொண்ணுக்காக சண்டைக்கு போவாரு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, நீங்க எப்போ கடைசியா ஐயப்பனை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஆளு காணாம போனா இல்லையா, அன்னைக்கு நைட்டு கூட தன்னுடைய பையனை கூப்பிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் காசு வேணும், அட்வான்ஸா காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன், ஏன்னா ஏற்கனவே எக்கச்சக்கமான காசை அட்வான்ஸ் அப்படின்னு வாங்கிட்டான். சோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அந்த பையனோட கிளம்பி போனவன் அதுக்கப்புறம் நான் ஐயப்பனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதான் உண்மையான ஹீரோ கேக்குறாரு. ஐயோ சாரே, சத்தியமா நான் எதுவுமே பண்ணல அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோ ரோஹிணியை போயிட்டு மீட் பண்ணி அந்த பொண்ணை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டான்ஸ் குரூப்ல இவரு தபேலா வாசிக்கிறாரு. அங்க நம்ம ஹீரோயின் பயங்கரமா டான்ஸ் பண்றாங்க. இந்த பொண்ணை பார்த்தவனே இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, பயங்கரமா டான்ஸ் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டாரு. அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு அம்மா தங்கச்சிட்டு எல்லாம் பேசிட்டு, கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சர் இருக்கு, அதுக்கு நான்
ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறமா தான் இந்த டிராமா குரூப்புக்கு ஒரு ஆக்டிங்க்கு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட பேசிட்டு இந்த பொண்ணை கூட்டு வந்திருப்பாரு. கூட்டிட்டு வந்து அந்த கேம்ப்ல ஸ்டே பண்ண வைக்காம அந்த ரிஹர்சல் டிராமாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் எங்க ஸ்டே பண்ணிருக்காரோ அங்க இந்த பொண்ணை கூட்டு போறாரு. உங்களுக்கு மனைவி குழந்தை குட்டி எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும்போது எல்லாருமே இருக்காங்க, என்னுடைய மனைவியும் பையனும் சேர்ந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, நாளைக்கு காலைல வந்துருவாங்க, நீ கொஞ்சம் ஃப்ரீயா இரு, படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு புடவெல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறாரு. இந்த பொண்ணுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இருந்தாலுமே வேற வழி இல்லாம இங்கேயே ஸ்டே பண்றாங்க மக்களே. அமைதியா சாப்பிட்டு இவங்க போயிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இந்த ஆளு நைட்டு போயிட்டு செமையா குடிச்சிட்டு வந்து இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். இந்த பொண்ணு வேணா விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறா, பயங்கரமா போராடுறா. அடிச்சு அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு இருப்பான். மறுநாள் காலையில இந்த பொண்ணு அழுதுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்ப இவன் குளிச்சுட்டு கிளம்புறான். ஏமா அழுதுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க, டிராமாக்கு டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது என்னால வர முடியாது, நான் வீட்டுக்கு போறேன், என்ன வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இறக்கி விடு, நீ என்ன கூட்டு போல அப்படின்னா நானே போயிடுவேன் அப்படின்றாங்க. என்னது நீயே போயிடுவியா, இங்க பாரு உன்னுடைய பேரை சொல்லிதான் பாசு கிட்ட 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், 500 ரூபாய்க்கு எவ்வளவு நாள் நடிக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. அப்படியும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நீ வரமாட்டேன் கிரமாட்டேன்னு சொன்ன அப்படின்னா உன்னை அடிச்சு இங்கேயே கொலை பண்ணி புதைச்சிருவேன், அதுக்கப்புறமா உங்க அம்மா கிட்ட போயிட்டு உன்னுடைய பேரை சொல்லி தங்கச்சிங்களையும் கூட்டு வருவேன், உனக்கு பதிலா உன்னுடைய தங்கச்சிங்களை கூட்டு வந்து உன்னை என்ன விஷயம் பண்ணணும் அதே பண்ணுவேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு பயந்துட்டு வேற வழி இல்லாம ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா, இங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறா. இவனும் வழக்கம் போல இந்த பொண்ணு யூஸ் பண்ணிக்கிறான், டார்ச்சர் பண்றான். இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாமே சொல்லும் போது என்ன ஏதாவது பண்ணா கூட பரவாயில்ல, தங்கச்சிகளை போயிட்டு கூட்டின்னு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினா, அதான் வேற வழி இல்லாம அவங்க கூட ஸ்டே பண்ணேன் அப்படின்னும் போது நீ ஐயப்பனை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஐயப்பனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உனக்கு தெரியும், நீ ஏன் அப்படி இருந்தும் அவங்க கூட பழகுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எங்க பழகுனேன், வேற வழி இல்லாம அந்த ஆளு என்ன ஸ்டே பண்ண வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த பாலகோபாலன் அதுக்கப்புறம் இந்த கோலப்பள்ளி இவங்களுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த கனெக்ஷனும் கிடையாது, அவங்க எல்லாருமே எனக்கு அண்ணாக்கள் மாதிரி கூட ஒர்க் பண்றவங்க, அதை தாண்டி வேற எந்த கனெக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீ எப்போ அந்த ஆளை கடைசியா பார்த்த, கடைசியா பார்க்கும்போது ஏதாவது சொன்னானா நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கடைசியா அந்த ஆளு காணாம போனாரே அன்னைக்கு நைட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு வந்துட்டு பையன் வந்து இவரை மீட் பண்ணிருக்காரு, காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதனால இந்த பொண்ணு கிட்ட வந்து காசு கேட்கும் போது காசுலாம் இல்ல, நான் எல்லா காசையும் என் வீட்டுக்கு அமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் ட்ரூப்ல போயிட்டு பாசு கிட்ட கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வராரு, பாசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. மறுபடியும் இந்த பொண்ணு கிட்ட வந்து காசு கொடு காசு கொடு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ண இந்த பொண்ணு கடுப்பாயிட்டு என்கிட்ட ஒரு 7 ரூபாய் இருக்கு அதை வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது அதெல்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு 50 ரூபாய் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 50 ரூபாய் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சும்மா இருக்காம இவர் போயிட்டு பெட்டியெல்லாம் நோண்டி பார்க்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு கோல்டு கம்பல் இருக்கு. இத பார்த்தோன்னே தலைவனுக்கு அப்படியே குஷி தாங்க முடியல, கோல்டு கம்பலா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட்டைய போட பார்க்கும்போது எவ் கஷ்டப்பட்டு 1 ரூபாய் 2 ரூபான்னு சேர்த்து வச்சு என் தங்கச்சிக்காக வாங்கியிருக்கேன், அடுத்த மாசம் என் தங்கச்சிக்கு கல்யாணம், அவளுக்காக தான் வாங்கியிருக்கேன், தயவு செஞ்சு அதை கொண்டு போகாத, குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு அடிச்சு தள்ளி விட்டு அந்த கோல்டு கம்பலை ஆட்டைய போட்டு போயிருக்காரு. அதோட திரும்பி வரவே இல்லை, நானும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோல்டு கம்பல் உனக்கு எப்படி வந்துச்சு, நீ ஏன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டிராமா குரூப்புக்குலாம் வந்து டிராமா பண்ணி சம்பாதிக்கிற, அந்த கோல்டு கம்பலை எப்படி வாங்கின, அந்த கோல்டு கம்பலுடைய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 650 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட் உன் கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த குரூப்ல ஒரு அக்கா இருப்பாங்க, இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்டு மாதிரி, அந்த அக்கா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா 5 10 50 100 அப்படின்னு சொல்லிட்டு கையில கிடைக்கிற எல்லா பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து சேவ் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா அவங்களே கம்பலை வாங்கி கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை காசை வாங்கிட்டு அவங்க போலியான தங்கத்தை கொடுத்து ஏமாத்தினா என்ன பண்ணுவ, நீ ஏன் அவங்கள அவ்வளோ நம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க ரொம்ப நல்லவங்க, என் கூட ஃப்ரெண்டா இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க, நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அந்த ராஜம்மாக்காவை போயிட்டு வர சொல்லு, அதுக்கப்புறமா கடைசியா நீ ஐயப்பனை பார்க்கும்போது அவன் காணாம போறதுக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோல்டு கலர்ல ஜிப்பா மாதிரி போட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் கையில ஒரு காப்பு போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ போமா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. அடுத்து அந்த ராஜமக்காவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க தான் அந்த பொண்ணுக்கு கம்பல் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பணம் எப்படி உங்க கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஐயப்பன் இந்த பொண்ணு சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் ஆட்டையை போட்டுருவான். நான் தான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சு அதுக்கப்புறமா மொத்தமா சேர்த்து கம்பல் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஐயப்பனை நீங்க எப்போ கடைசியா பாத்தீங்கன்னு கேட்கும்போது அந்த ட்ரூப்ல டிராமா பண்ண வந்தாரு. அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்ல. ஆக்சுவலா அந்த ஐயப்பனுக்கும் அந்த பொண்ணுக்கும் செட்டே ஆகாது. அந்த பொண்ணை போட்டு தொல்லை பண்ணிட்டே இருப்பான். இப்போ ஐயப்பன் காணாம போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு நிம்மதியாவே இருக்கா. அவனை கண்டுபிடிக்காம விட்டா கூட அந்த பொண்ணு சந்தோஷமா இருப்பா அப்படின்னும் போது சரி ஓகேமா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு அந்த பால கோபாலனை கூப்பிடுறாங்க. அவரு உள்ளுக்குள்ள வந்தவனே உனக்கு அந்த பொண்ணை பிடிக்குமா, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரோஹிணிக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆனா எனக்கு ரோஹிணியை பிடிக்கும், ரோஹிணிக்கும் என்ன பிடிக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். டே நீ என்ன பெரிய மன்மதனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மன்மதன்லாம் கிடையாது, நான் எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன், அதனால எல்லா பெண்களுக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். டே நீயே வேற வேலை வெட்டி இல்லாம டிராமா பண்ணி சம்பாதிக்கிற, உன்னால எப்படி மத்தவங்களுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா இவன் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் தான் மக்களே. இவன் ஒரு ஹாபியா தான் நடிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு நடிக்க பிடிக்கும் நடிக்கிறேன், காசுக்காகலாம் கிடையாது, நான் மத்தவங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். சோ ரோஹிணி உனக்கு பிடிக்கும், அதனால ஐயப்பனை கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ சாரே நான் எதுக்காக ஐயப்பனை கொலை பண்ண போறேன், கடைசியா அந்த சண்டைக்கு அப்புறமா நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். என்ன சண்டை, எப்போ சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அன்னைக்கு டிராமா குரூப்ல இருந்து இந்த கேம்ப்ல இருந்து இவன் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது அப்போ அந்த ஐயப்பனுடைய பையன் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ என்னடா இங்க பண்றான்னு கேட்கும்போது அப்பா காசு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு, கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், அதான் கொண்டு வர போயிருக்காரு அப்படின்னும் போது நீ வேற உங்க அப்பனை இன்னுமா நம்பி உட்கார்ந்துகிட்டு இருக்க, அந்த ஆளுக்கு குடிக்கவே காசு பத்தாது, குடிச்சிட்டு பொம்பளை சோக்கா சுத்திக்கிட்டு இருப்பான், அவன் காசு எல்லாம் கொடுக்க மாட்டான், நீ வெயிட் பண்ணிட்டு இருக்காத, டைம் ஆகுது, இந்த கொஞ்சம் காசை வச்சுக்கோ நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பாருக்கு குடிக்க போகும்போது அங்க ஐயப்பன் வராரு. சமையா குடிச்சிட்டு ஏற்கனவே போதையா வராரு. வந்தவரு இவரை போட்டு போலன்னு பொழக்கிறாரு. என் பையனுக்கு காசு கொடுக்க நீ யாரு, உன்னை யாரா காசு கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும் போது இவரும் திரும்ப அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற எல்லாரும் தடுத்து நிப்பாட்டுறாங்க. இந்த சண்டைக்கு அப்புறமா இவரு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா நான் ஐயப்பனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீ சொல்றது எல்லாமே உண்மையான கேட்கும் போது உண்மை அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்லயே ஒர்க் பண்ணக்கூடிய இன்னொரு பையனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஐயப்பன் அடிக்கடிக்க இந்த மாதிரி காணாம போயிடுவாரு. அவரு காணாம போக ரீசனே தேவையில்ல, குடிச்சிட்டு யாராவது குடி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா காணாம போயிடுவாரு, இல்ல அப்படின்னா புதுசா ஏதாவது பொண்ணுங்களை பார்த்தாரு அப்படின்னா கூட காணாம போயிடுவாரு. அந்த ஆளை தேடி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு போக அடுத்து கோலப்பள்ளியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கும் ஐயப்பனுக்கும் என்ன பிரச்சனை, நீ எப்போ அந்த ஆளை கடைசியா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கடைசியா அந்த ஆளை டிராமா குரூப்ல வச்சு பார்த்தேன், அதுக்கப்புறம் எங்க போனாரு அப்படின்னே தெரியல, அந்த ஆளு சும்மா சண்டை போடுவாரு, எனக்கும் அந்த ஆளுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது அப்படின்னு சொல்றாரு. எனக்கோ ஒரு நாள் பாஸ் போயிட்டு ஐயப்பனை கூட்டிட்டு வா அப்படின்னும் போது கோலப்பள்ளி வீட்டு பக்கமா போக அங்க ஐயப்பனை காணோம், இந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கா. எல்லாரும் ஒரே குரூப்ல ஒர்க் பண்றாங்க. சும்மா இந்த பொண்ணு போயிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. என்னன்னா எப்படி இருக்கீங்க, என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாஸ் கூப்பிட்டாரு, அதான் கூப்பிடலான்னு வந்தேன், ஐயப்பனை ஆளை காணோம், எங்க போனான்னு கேட்கும் போது எங்க போனார்னே தெரியல, எங்கேயாச்சும் குடிச்சிட்டு மட்டையா இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது சரிம்மா உன்னுடைய ஃபேமிலி எல்லாம் என்ன பண்றாங்க, அம்மா அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பா இறந்து போயிட்டாரு, ஒரே ஒரு அம்மா 2 தங்கச்சிங்க, அந்த தங்கச்சிங்களை நான் தான் பத்திரமா பாத்துக்கணும், இங்க இந்த ஆள் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிலைமைய சொல்லி புலம்பும் போது நீ கவலைப்படாதம்மா, உனக்கு அண்ணாவா நான் இருக்கேன், உனக்கு எந்த உதவி வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாரு. இந்த விஷயத்த யாரோ ஐயப்பன் கிட்ட சொல்லும் போது ஐயப்பன் கேம்புக்கே போயிட்டு இந்த கோலப்பள்ளி கிட்ட சண்டை போடுறாரு. நீ எப்படி நான் இல்லாத சமயமா பார்த்து ரோஹிணியை போயிட்டு மீட் பண்ணலாம், ரோஹிணிக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வந்திருப்பாரு. இதான் சண்டை, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பை சேர்ந்த இன்னொரு ஆர்டிஸ்ட கூப்பிட்டு விசாரிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள்லாம் எப்பயோ இறந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சும்மா காணாம போவான், சீக்கிரமா வந்துடுவான், இப்போ 2-3 மாசம் ஆகுது இன்னும் வரல அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆளு இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஆளு ஒரு பயங்கரமான வீம்பு பிடிச்சவன், இருக்கிற எல்லார்ட்டையும் சண்டைக்கு போவான், கண்டிப்பா யாராவது அந்த ஆளை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஆளுடைய பையன் மேல டவுட்டா இருக்கு. பையனுக்கு அப்பாவை பார்த்தா சுத்தமா பிடிக்காது, காசு வாங்க மட்டும் வருவான். கடைசியா கூட ஐயப்பன் கூட பையன் இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது ஆமால இந்த ஐயப்பனுக்கு இந்த ஊர்ல ஒரு மனைவி
ஒரு மகன் இருக்காங்களே அந்த மகனையும் மனைவியும் விசாரிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம்னு முடிவு பண்றாரு. அடுத்து மனைவியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது என் புருஷன் எந்த பொண்ணுக்குள்ள ஊற பொறுக்க போனா அப்படின்னே தெரியல, அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு பொண்ணை செட் பண்ணிட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பி போயிடுவான், அவன் தான் அந்த மாதிரி லவ்வே இல்லாம இருக்கான், எனக்கு அந்த ஆளை ரொம்ப பிடிக்கும், அவர் இல்லாம என்னால வாழ முடியாது, எங்க போனாரு எந்த சிரிக்கி கூட போனாரு அப்படின்னே தெரியல, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. சரிமா நீ போமா உன் பையனை கூப்பிடுமா அப்படின்னும் போது பையன் வந்துட்டு அந்த ஆள் ஒரு விளங்காத தகப்பன், அந்த ஆளை என் கையாலேயே கொலை பண்ணலாம் அப்படின்னா நான் இதோட இருந்தேன், என்னால கொலை பண்ண முடியல, கண்டிப்பா அந்த ஆளு இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கு இவன் மேல லைட்டா டவுட் இருக்கு, அதனாலயே இவனை கொஞ்சம் கிளறி விடுற மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பூத கண்ணாடியை கொண்டு வந்து கையில பார்த்து நீ தான் உங்க அப்பாவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கொலை பண்ற ரேகை தான் உன் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பயன்படுத்தும் போது நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் கொலை பண்ண ஆசைப்பட்டேன் ஆனா கொலையெல்லாம் பண்ணல, உங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். சரி இவனையும் கைது பண்ணி உள்ளுக்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அவன் கடைசியா கிளம்பி அந்த பாருக்கு போயிருக்கான், ஐயப்பன் பாருக்கு போயிருக்கான். பாருடைய ஓனரை கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாருடைய ஓனரை கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது ஆக்சுவலா அவன் வந்து சண்டை போட்டதுக்கு அப்புறமா நாங்கெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும், நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சா, அதுக்கப்புறமா திரும்ப வந்து சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான், அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஏற்கனவே நிறைய பாக்கி இருக்கு, அந்த பாக்கியை முதல்ல செட்டில் பண்ணு அப்படின்னும் போது பாக்கெட்டுக்குள்ள இருந்து கத்தா பணம் எடுக்கிறான், நிறைய பணம் இருக்கு, இந்த பணத்தை காமிச்சு இன்னைக்கு மொத்தமா செட்டில் பண்றேன், நீ போயிட்டு முதல்ல சரக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பார் மூடுற வரைக்கும் பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையில ஒரு பெரிய பாட்டிலையும் வாங்கிட்டு கிளம்பிருக்காரு. அதான் நான் கடைசியா பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹீரோக்கா அந்த பயவுல எங்க போனா என்ன ஆனா அப்படின்னே தெரியல, இந்த கேஸை முடிக்க முடியாம மேல இருந்து பயங்கர பிரஷர், இவருக்குமே கடுப்பா இருக்கு, இந்த கேஸ் முடியவே மாட்டேங்குதே, ஒரு இதுவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வெறியா இருக்காரு. ஸ்டேஷனுக்கு கிளம்பும் போது பொண்டாட்டு கிட்ட சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. அப்போ மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க மிஸ்ஸிங் அப்படின்னு அவரு காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறீங்க, மேபி அவர் இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அந்த ஆங்கிள் விசாரிச்சீங்க அப்படின்னா கூட மேபி ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆமால அந்த ஆங்கிள்லயும் போய் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஐயப்பன் இறந்து போயிட்டா எப்படி இருப்பாரு, இறந்து போனா டெட் பாடியை எங்க தூக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு அந்த ஊர் முழுக்க தேடி பார்க்கும் போது ஆள் நடமாட்டமே ரொம்ப கம்மியா இருக்க ஒரு பகுதியில ஒரு சாக்கு மூட்டைக்குள்ள டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கிரைம் ஸ்பாட்ல இருந்து உடைஞ்சு போன பாட்டில் அதுல ஒரு பாகத்தை ஆள காணும், அதுக்கப்புறம் அவருடைய ட்ரெஸ் ஒரு கீ செயின் இருக்கு, கொஞ்சம் பணம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வராங்க. இந்த கீ செயினை பார்க்கும்போது ஹீரோக்கு ஏதோ தோணுது, இந்த ஐயப்பன் ஸ்டே பண்ணிருக்கான் பாத்தீங்களா ஐயப்பனும் ஹீரோயினும், அது வந்துட்டு ஒரு பெரிய மாளிகை வீடு அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு சாதாரண குடிசை வீடு, போட்டு அளவுக்கு கதவே கிடையாது, ஒரு சாதாரண தாழ்பால் மாதிரி இருக்கும் அவ்வளவுதான். இந்த கீ செயின் எப்படி ஐயப்பன் கையில வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூத கண்ணாடியை வச்சு அந்த கீ செயினை பார்க்கும்போது அந்த கீ செயின்ல JK அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க, அந்த டிராமா நடந்துகிட்டு இருக்கு. டிராமா டைம்ல இந்த கோலப்பள்ளி ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்றாரு, அந்த டிராமா முடியும் போது கரெக்டா நம்ம ஹீரோவுடைய டீம் வந்து கோலப்பள்ளி தூக்குறாங்க. தூக்கி ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, நீ தானே கொலை பண்ண, அது உன்னுடைய கீ செயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவருடைய பேரு ஜே கோலப்பள்ளி மக்களே. இப்ப இவரு வசமா மாட்டிக்கிட்டாரு, இவருக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாம ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும் போது பிளாஷ்பேக் சொல்றாரு, அன்னைக்கு இந்த ஐயப்பன் குடிச்சிட்டு குடிபோதையில போகும்போது இந்த கோலப்பள்ளிய பாக்குறாரு, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன்ரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டையை போறாரு. மாத்தி சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில ஐயப்பன் கொண்டு வந்த அந்த பாட்டில் கீழே விழுந்து உடையுது மக்களே. அந்த பாட்டிலுக்கு மேல சண்டை போடும்போது இவர் விழுந்துடுறாரு. அப்படி விழுகும் போது பாட்டில் இவர் உடம்புல குத்தி மனுஷன் இறந்தே போயிட்டாரு. ஐயோ இந்த ஆளு இறந்து போயிட்டானே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியாம இவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த சாக்கு மூட்டையெல்லாம் கொண்டு வந்து கட்டி ஒரு தூக்கிட்டு போயிட்டு எங்கேயோ போட்டு போயிருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு, இப்படிதான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐயப்பன் மேல விழுகும் போது ஆல்ரெடி பாட்டில் உடைஞ்சு போயிருக்கும். அது மட்டும் இல்லாம 11 துண்டுகளா பாட்டில் உடைஞ்சு போயிருக்கும். 10 துண்டுகளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. கிரைம் ஸ்பாட்லயே கிடைச்சிருக்கும். இன்னொரு பெரிய பீஸை காணும், இந்த பீஸ் எங்க போச்சு அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டீம் சொல்ல, இவ்வளவு பெரிய பீஸ் எங்க போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடுறாரு. மேபி இந்த கோலப்பள்ளி இருக்காரு பாத்தீங்களா, இவரு போய் சொல்றாரோ யாரையோ காப்பாத்த ட்ரை பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு தோணல். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்து விசாரிச்ச உடனே ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ மனைவி கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த ஐயப்பன் கோலப்பள்ளி இவங்க எல்லாம் எங்கெங்க போவாங்களோ எல்லா ஸ்பாட்டுக்கும் போயிட்டு தேடி பாக்குறாரு. கடைசியா ஐயப்பன் எந்த குடிசையில ஸ்டே பண்ணாரோ அந்த வீட்டுக்கே போயிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க யதார்த்தமா விண்டோக்கு பக்கத்துல இந்த உடைஞ்சு போன துண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதை கொண்டு வந்து பாட்டிலுக்கு மேல வச்சு பார்க்கும்போது பக்காவா மேட்ச் ஆகுது மக்களே. அப்படின்னா அந்த உடைஞ்சு போன பாட்டில யாரும் இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க, இல்ல அப்படின்னா பாட்டிலே இங்கதான் உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு.
இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த டிராமா குரூப்பை காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் டிராமாக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது கோலப்பள்ளி ஆளக்கானும் கோலப்பள்ளிய போலீஸ் கைது பண்ணாங்க அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியவே தெரியாது. எங்க இவனை காணும்னு பார்க்கும்போது இந்த டிராமா குரூப்புடைய லேண்ட்லைனுக்கு அவனே கால் பண்றான். நீங்க கிளம்பி டிராமாக்கு போங்க, நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். யாரு சொல்லி கொடுத்தா அப்படின்லாம் தெரியல. இவன் கால் பண்ணி சொல்றான். எப்படி போன் கிடைச்சது அப்படின்னு தெரியல. இவங்க எல்லாரும் கிளம்பி டிராமாக்கு போறாங்க. அங்க அவனும் வரான். வந்தவன் டிராமா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை மீட் பண்றான். மீட் பண்ணி போலீஸ் என்ன கைது பண்ணிட்டாங்க, நான் தான் கொலை பண்ணனு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணுக்கு தலையெல்லாம் சுத்துது. என்ன பண்றது அப்படின்னே புரியல. டிராமா ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிக்குது. டிராமால இந்த பொண்ணு போயிட்டு நான் தான் கொலை பண்ணேன், இல்ல நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. பொதுமக்கள்லாம் கத்துறாங்க. என்னடா இது, நம்ம டிராமா பார்க்கலான்னு வந்தா உள்ள ஒரு பைத்தியம் வந்து கத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூச்சல் போட ஆரம்பிக்கும் போது பாஸ் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்றாரு. அங்க ஏதோ ஒரு அரசியல்வாதி வந்திருப்பாரு. அவரை சேவ் பண்ணி போலீஸ்லாம் அங்க வந்து கூட்டு போறாங்க. அங்க போலீஸும் வந்திருப்பாரு. இப்போ இந்த பொண்ணையும் கைது பண்றாங்க. அந்த பொண்ணு மயக்கம் போட்டு வந்துட்டு இருப்பா. அந்த பொண்ணை கைது பண்ணி கூட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த ஆளு போயிட்டு அந்த கம்பலை வித்துட்டு அதுல கொஞ்சம் காசை பையனுக்கு கொடுத்துட்டு மிச்ச எல்லா காசுலயும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவரு, என்னமா உன்னுடைய கமலை கொண்டு போயிட்டு நான் வித்துட்டுன்னு கோவமா இருக்கியா? நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உன் தங்கச்சுடைய வாழ்க்கையை பத்தி கவலைப்படாத, அவளையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போது, அட பாவி, கமலை வித்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆமா வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணு புடிச்சு தள்ளி விடுறா. அப்போ பாட்டில் கீழே விழுந்து உடையுது. அடி பாவி, அநியாயமா தெய்வத்தை உடச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அடிக்க பாயும் போது இந்த பொண்ணு கடுப்பாகிறா. இவனை இதுக்கப்புறமும் விட்டு வச்சா நிறைய பெண்களுடைய வாழ்க்கையை பாழாக்கிடுவான். இதுக்கப்புறமும் இவனை விட்டு வைக்கிறது சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச பாட்டில தூக்கி ஓங்கி ஒரே சொருவு. அவ்வளவுதான் மக்களே, அவன் இறந்து போயிட்டு இருப்பான். இந்த மாதிரி தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாம இவங்க ஏதோ கோவத்துல அவசரத்துல கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னே புரியாம நேரா கோலப்பள்ளி வீட்டுக்கு போயிட்டு அண்ணா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு பாவம் பார்த்து இவரு வந்து அந்த டெட் பாடி உடஞ்சி போன பாட்டில் பீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அங்க ஏதோ ஒரு பள்ளத்துல போட்டு வந்திருப்பாரு. அப்புறம் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அந்த தரையெல்லாம் சுத்தம் பண்றாங்க. அந்த ரத்தம் எல்லாம் கிளீன் பண்றாங்க. அப்போ ஒரு சின்ன பாட்டில் பீஸ் இருக்கு, அதை தூக்கி வெளியே போட்டு கிளீன் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு அந்த ஃப்ரெண்ட் அக்கா வீட்டுக்கு வந்து என்னம்மா ஒரே தனித்தனியா இருக்கு, தண்ணி கூட சரியா காஞ்சிருக்காது, அது வந்துட்டு மழை பெஞ்சுதா, மழையில ஒழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இந்த பொண்ணு கிளீன் பண்ணி விட்டா பாத்தீங்களா தண்ணி ஊத்தி, அதனால கொஞ்சம் சில்லுன்னு காயாம வந்திருக்கும். அதான் அவங்க என்னம்மா சில்லுன்னு இருக்கு, மழை பெஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஒழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க. ஹெல்ப் பண்ணதுக்காக கோலப்பள்ளியையும் கைது பண்ணி கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, பழைய படமா இருந்தாலும் நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல பழைய படங்களும் வேணும் அப்படின்னா ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டு விடுங்க. எக்கச்சக்கமான நல்ல நல்ல பழைய படங்கள் இருக்கு, எல்லாமே கொண்டு வரேன். இந்த மாதிரி நல்ல படங்களை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.